ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம இந்த சீரீஸோட ஃபைனல் பார்ட் தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸ்டார்டிங்கில் நம்ம ஹீரோவும் போயிட்டு இருக்கும்போது அங்கே ஒரு ஆன்ட்டி வந்து நம்ம ஹீரோயினோட கையை பிடிச்சிட்டு, நீ என்னோட பையனோட ஒய்ஃப் ஆச்சு, இவன் கூட என்ன பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு கேட்டதும், எங்களுக்கு இப்போ தான் மேரேஜ் ஆயிருக்குன்னு சொன்னதுமே ஒத்துக்க மாட்டேன், இவன் என் பையனோட ஒய்ஃப் தான் அப்படின்ட்டு சொல்லிட்டு வம்பு பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க பையனுமே அங்கே வந்துடுறாரு. அம்மா நீங்கள் வந்து விடுங்க, நாங்கள் 2 பேரும் பிரிஞ்சிட்டோம் அப்படின்ற சொன்னதும், அப்படி இருந்தால் அந்த லேடி வந்து விட மாட்டாங்க. தேவையில்லாமல் சண்டை போட்டதும் ஹீரோவுமே அங்கே கோவப்பட்டு கத்த ஆரம்பிச்சிடுறான். அப்போ அவங்க பையன் நீங்கள் கிளம்புமா அப்படின்றத சொல்லிட்டாங்க. சமாதானப்படுத்திட்டு நம்ம ஹீரோயின் பக்கத்தில் அங்கே வந்ததுமே அங்கே ஹீரோக்கு ரொம்ப ஜெலஸ் ஆகிட்டு பக்கத்துலேயே விட மாட்டான். அப்போ நம்ம ஹீரோயின், இவ்வளோ தூரத்துக்கு ஜெலஸெல்லாம் ஆகாத, நான் ஃபேக்காக வந்து ஆக்ட் தான் இவனுக்கு பண்ணியிருந்தேன், அதுக்கு மேலே இவனுக்கு பொண்ணுங்க மேலே இன்ட்ரெஸ்ட் கிடையாது, பையங்க மேலே தான் சொன்னதும் அவங்க நம்ம ஹீரோட்ட அங்கே வந்துடுறான் பக்கத்தில். இது என்னோட ஹஸ்பண்ட் அப்படின்ற சொன்னதும், சரி ஓகே ஹாப்பியாக இருங்க அப்படின்றத சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. பிறகு அங்கே ஆளுங்கெல்லாம் நம்ம ஹீரோவங்க அடிக்க வந்துடுறாங்க. அப்போ அங்கே நம்ம ஹீரோவுக்கு முன்னாடி ஹீரோயின் வந்துட்டு பயங்கரமாக ஃபைட் பண்ணுறா. இருந்தாலுமே ஹீரோக்கு அங்கே அடிபட்டுருது. அங்கே அசிஸ்டன்ட் வந்து அவங்க எல்லாத்தையுமே அங்கே அடித்து விரட்டி விட்டாங்க. பிறகு ஹீரோயின் அங்கே மெடிசன்லாம் போட்டு விடும்போது, அப்படியே எனக்கு இன்றைக்கி குளிக்கிறதுக்குமே நீ ஹெல்ப் பண்ணணும்னு சொன்னதோ, அப்படிலாம் நான் பண்ண முடியாது, ட்ரெஸ்லாம் உன்னை போய் பார்க்க முடியுமா அப்படின்ற சொல்லிட்டு கேட்டதுமே, நல்லா யோசிச்சு பாரு, இதுக்கு முன்னாடி வந்துட்டு நீ பார்த்ததே இல்லையான்னு சொல்லும்போது அவங்க அந்த விஷயத்தை யோசிச்சு பார்க்குறா. குளிக்கும் போது அங்கே ஃபோட்டோ எடுத்து தலையாது தான். அப்போ அங்கே நான் பண்ண மாட்டேன், உன்னோட அசிஸ்டண்ட்டை பண்ண வைன்னு சொல்லும்போது அங்கே அசிஸ்டன்ட்மே வந்துடுறாரு. பாஸ் அந்த ஆள் ஒருத்தனை பிடிச்சிட்டு வந்தாச்சுன்னு சொன்னதுமே நம்ம ஹீரோவுமே அங்கே உள்ளே போகிறான். உண்மையை சொல்லி யார் வந்துட்டு இதெல்லாம் பண்ண சொன்னதுன்னு கேட்டதோ அந்த ஆள் சொல்ல மாட்டான். இவன் சொல்கிற வரைக்கும் விடாதீங்கன்னு சொல்லிட்டு அங்கே டார்ச்சர் பண்ண சொல்லிட்டு போயிடுறான். பிறகு நம்ம ஹீரோ வந்ததும் அவன் என்ன சொன்னானான்னு கேட்டதும், என்னை வந்துட்டு நீ குளிக்க வச்சாதான் அவன் சொல்லுவானான்னு சொன்னதும், போதும் இந்த வேலையெல்லாம் அப்படின்ற சொல்லிட்டு அவன் கோவப்படுறா. நம்ம ஹீரோ பக்கத்தில் அப்படியே கிஸ் பண்ணுற மாதிரி வேற வந்துடுறான். பட் இருந்தாலுமே நம்ம ஹீரோயின் ஃபஸ்ட்டு மெடிசன் சாப்பிடணும்னு சொல்லிட்டு அங்கே கூட்டிகிட்டு போயிடுறா. மெடிசனை சாப்பிடுங்கன்னு சொன்னதும், எனக்கே உடம்பு முடியாமல் இருக்குது, ஒய்ஃபெல்லாம் இப்படியே வந்துட்டு கேர் பண்ணுவாங்க, அவங்க கையாலே ஊட்டி விடுவாங்க, நீயுமே ஊட்டி விடு அப்படின்றத சொன்னதும் நம்ம ஹீரோயின் ஊட்ட போகிறா. பட் இருந்தாலும் இப்படியா ஊட்டுவாங்க, ரொமான்ஸை ஊட்டணும்னு சொல்லிட்டு ரொம்ப ஓவராக தான் பண்ணுறான். அப்போ ஹீரோயின், நீ சாப்பிட்டா சாப்பிடு, சாப்பிடாட்டி போ, அதை பற்றி எனக்கு கவலை இருக்குது, இல்லைனா நான் உன்னை சும்மா விட மாட்டேன்னு சொல்லிட்டு அங்கே மிரட்டினதுமே அவன் பயந்துட்டாங்க வந்து அந்த மெடிசன்லாம் வந்துட்டு சாப்பிட வேண்டியதாகிடுது. அப்போ ஹீரோ, தயவு செஞ்சு என்னை விட்டு போயிடாத, நான் வந்து உன்னை ரொம்பவே லைக் பண்ணிகிட்ருக்கேன்னு சொன்னதும் அப்போ நம்ம ஹீரோயின் அதை பற்றி யோசிக்கிறேன்னு சொன்னதுமே வேமா பக்கத்தில் பிடிச்சி எழுதிட்டு நீ என் பக்கத்தில் இருக்கணும்னு சொல்லிட்டு அவகிட்ட அங்கே ஃப்ளோட் பண்ணிட்டு பேசிகிட்டு இருக்கான். ஹீரோயின், இப்போல்லாம் இது பேசுகிறதுக்கு டைம் கிடையாது, நான் போய் தூங்க போகிறேன் அப்படின்றத சொல்லிட்டு அவங்க அங்கேருந்து போகிறா. கொஞ்ச நேரத்தில் பார்த்தா, ஐயோ கடவுளே எனக்கு வலிக்குதுன்னு சொல்லிட்டு அங்கே கத்திட்டு இருக்கும்போது அங்கே நம்ம ஹீரோயின் என்னாச்சின்னு சொல்லிட்டு கூப்பிடுறா. அப்போ அங்கே நம்ம ஹீரோ, எனக்கு ரொம்ப பெயின் ஆகிட்டுருக்கு, ப்ளீஸ் நீ தான் ஹெல்ப் பண்ணணும் அப்படின்ற சொல்லும்போது அவங்க ஃப்ரெண்டு வந்து கால் பண்ணிடுறாங்க. நம்ம ஹீரோயின் என்னாச்சின்னு சொன்னதுமே, நீ ஃபேக்காக வந்துட்டு ஆக்ட் பண்ணணும் அப்படின்ற சொல்லிட்டு கேட்டதும், இல்லை நான் வந்துட்டு அவனுக்கு ப்ராமிஸ் பண்ணியிருக்கேன், இனிமேல் அப்படிலாம் பண்ண மாட்டேன்னு சொன்னதும், இல்லை ப்ளீஸ் ஒரே ஒரு டைம் பண்ணிக்கூட அப்படின்ற சொல்லிட்டு கேட்டதுமே அவளும் ஓகேன்னு சொல்லிட்டு அங்கே எல்லாத்தையும் பேக் பண்ணிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோங்க வந்துடுறா. என்ன பண்ணிட்டு இருக்கோன்னு சொன்னதும், இல்லை என்னோட திங்ஸை எடுத்துகிட்டு போகிறேன் அப்படின்றத சொல்லிட்டு வேமாங்க இருந்து போயிடுறா. பிறகு அசிஸ்டன்ட், பாஸ் அது எங்கூட ஆன்ட்டி தான், நான் உங்களை வந்துட்டு அடிக்கிறதுக்கு ஆள் ஏற்பாடு பண்ணுறது, அவங்க வந்து சவுசியை தான் அடிக்க வந்திருக்காங்கன்னு சொன்னதுமே அதை கேட்டுட்டு அங்கே ரொம்ப ஷாக் ஆகிட்டுருக்கு. இப்போ வந்துட்டு எங்களோட மேரேஜுக்குமே அவங்க வராங்கன்னு சொன்னதும் நம்ம ஹீரோவுமே அங்கே கிளம்பி போகிறான். அப்போ அவங்க ஃப்ரெண்டு வந்துட்டு ஷெங்மே, ஃபைனலாக நீங்கள் என்னோட மேரேஜுக்கு வந்துட்டீங்க, ஃபேக்காக தான் ஆளை ஏற்பாடு பண்ணி நான் மேரேஜ் பண்ணியிருக்கேன்னு சொல்லிட்டாங்க. நம்ம ஹீரோயினை கூட்டிகிட்டு போய் இன்ட்ரடியூஸ் பண்ணுறான். அங்கே அவள் ரொம்ப சிரித்து ஹாப்பியாக இருக்கா. ஆனால் ஹீரோவை பார்த்ததுமே அவளுக்கு ரொம்ப நர்வஸ் ஆகிடுது. பரவாயில்லையே, காசுக்காக நீ என்னோடய ஃப்ரெண்டவே மேரேஜ் பண்ணிக்கிட்டியான்னு சொன்னதும், நான் வந்துட்டு பண்ண மாட்டேன்னு தான் சொன்னேன், பட் என்னோடய ஃப்ரெண்டு தான் கட்டாயப்படுத்தினான்னு சொல்லிட்டு அங்கே வந்துட்டு 2 பேருமே வந்துட்டு பேசிகிட்டு இருக்காங்க. ஹீரோயினுக்கு ரொம்ப நர்வஸ் ஆகிட்டுருக்கு. அப்போ அங்கே அந்த ஆள் யாருன்னு கண்டுபிடிச்சாச்சான்னு சொன்னது, அது எல்லாமே அந்த ஆன்ட்டி தான், அவங்க அங்கே இருக்காங்க பாருங்கன்னு சொன்னதும் அவங்கள பார்த்துட்டு, இவங்களுக்கு எனக்கு என்ன ப்ராப்ளம் இருக்குது, என்ன எதுக்கு அடிக்க ஏற்பாடு பண்ணுறாங்க ஆள் அப்படின்ற சொல்லிட்டு கேட்டுட்ருக்கா. பிறகு நம்ம ஹீரோ அங்கே அவங்கள மீட் பண்ணிட்டு பேசுகிறான். ஹீரோயினுமே கூட்டிகிட்டு போயிட்டு, இதான் என்னோட ஒய்ஃப்னு சொல்லிட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சதும், உங்களுக்கு எனக்கு என்ன ப்ராப்ளம் இருக்குது, எதுக்காக நீங்கள் வந்துட்டு என்ன அடிக்கிறதுக்கு ஆள் ஏற்பாடு பண்ணீங்கன்னு சொன்னதும், நான் ஏன் அப்படி போய் பண்ண போகிறேன் அப்படின்றத சொல்லிட்டு கேட்குறாங்க. ஆல்ரெடி எங்களுக்கு எல்லா உண்மைகளுமே தெரிஞ்சிருச்சு, நீங்கள் வந்து ஆள் ஏற்பாடு பண்ணலாம் அப்படின்றத சொல்லிட்டு இருக்காங்க. பட் அந்த லேடி நாங்கள் எதுவுமே பண்ணலைன்னு சொல்லிட்டு இன்னுமே வந்துட்டு அவங்க தப்பு பண்ணாத மாதிரி அங்கே வந்துட்டு சீனை போட்டு பேசிகிட்டு இருக்காங்க. அதெல்லாம் கேட்டுட்டு, நீங்கள் இதுக்கப்புறம் அவன் மேலே கை வைக்கணும்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நான் உங்களை சும்மா விட
மாட்டேன்னு சொல்லிட்டு கோவப்படுறான். அப்போ அங்கே ஒரு பர்சன் வந்துடுறாரு. இந்த பொண்ணை நான் இதுக்கு முன்னாடி பார்த்துருக்கேனே, ஏன் இது உன்னோட ஒய்ஃப் தானேன்னு கேட்டதுமே அவங்க இருக்க எல்லாருமே என்ன நடந்துட்டுருக்குன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அப்போ அங்கே நம்ம ஷெங் வந்துடுறான். நீங்கள் வாங்க அங்கிள் மோதும் அப்படிலாம் ஒன்றும் கிடையாதுன்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போயிடறான் ஹீரோட்ட. அப்படின்னா அன்னைக்கு இவங்க அதனால தான் உன் கூட உட்காந்துட்டு பேசுனாங்களா, அப்போ நீ என்கிட்ட இத்தனை நாளாக மறைச்சிட்டு இருக்க, நீ வந்துட்டு கல்யாணமான பையன்னு சொல்லிட்டு அவன் கேட்குறான். அப்போ நம்ம ஹீரோவுமே ரொம்ப ஹாப்பியாகிட்டு அப்படியே பேசிகிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் சரி வா நம்ம வந்துட்டு வீட்டுக்கு போகலான்னு சொல்லிட்டு அங்கே கூட்டிகிட்டு போனதுமே நம்ம ஹீரோங்க கோவப்படுறான். நீ எதுக்காக இப்படி வேலையெல்லாம் பண்ண அப்படின்ற சொல்லிட்டு அங்கே நம்ம ஹீரோயினுக்கு புரிஞ்சுக்குது அவன் ரொம்பவே கோவமாக இருக்கான்னு சொல்லிட்டு அங்கே சமாதானப்படுத்த போகிறா. இப்போ ஹீரோ நான் பக்கத்தில் கூட வராமல் தள்ளி போனதுமே ப்ளீஸ் என்னை மன்னிச்சிரு, நான் என்னோடய ஃப்ரெண்டுக்காக பண்ணிட்டேன், நீ நல்ல பையனில் இந்த ஒரு டைம் மன்னிச்சிரு அப்படின்ட்டு சொன்னதும் நான் இந்தளவு வந்துட்டு மன்னிக்கலாம் ஒன்றும் முடியாது, கண்டிப்பாக உனக்கு பனிஷ்மெண்ட் தான் கொடுக்கணும் அப்படின்ட்டு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் நம்ம வந்து கிஸ் பண்ணிட்டு இருக்கான். அப்போ அங்கே அசிஸ்டன்ட் வந்துடுறாரு உள்ள. எதுக்கு இப்போ வந்துட்டுருக்கான் இவன் வேற தொல்லை பிடிச்சவேன்னு சொல்லிட்டு வேகமாக எந்திரிச்சுக்கிறாங்க. அப்போ அசிஸ்டன்ட் பாஸ் உங்களோட கிராண்ட் ஃபாதர் கால் பண்ணியிருக்காங்க, உங்கள் ஒய்ஃபை கூட்டிகிட்டு அங்கே வர சொல்லியிருக்காங்கன்னு சொன்னதும் அங்கே அவங்களுமே சரின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் எந்திரிச்சு போனதும் இதை சொல்கிறதுக்கு இவ்வளோ அவசரமாக இப்போ உள்ளே வரணுமா, எல்லாத்தையும் கெடுத்து விட்டுட்டுன்னு சொல்லிட்டு அவன் ரொம்ப அங்கே கோவப்படுறான். எனக்கு நெக்ஸ்ட்டு அங்கே வந்து மவுண்டனுக்கு நம்ம ஹீரோ கூட்டிகிட்டு போயிட்டு இருந்தா, என்னால் இதுக்கு மேலே ஏற முடியாதுப்பா, எதுக்காக அவர் இங்கே வந்து இருந்துட்டுருக்கார் அப்படின்றத சொன்னதும் இன்னும் கொஞ்சம் தூரம் தான்வா, அவருக்கு வந்துட்டு இங்கே இருக்கிறதுனா ரொம்ப பிடிக்கும் அப்படின்ற சைட்டு அங்கே போனதும் ரொம்ப ஓல்டான பர்சனாக இருப்பார் போலேன்னு சொல்லிட்டு அங்கே போயிட்டுருக்காங்க. பார்த்தாங்க ஒரு பர்சன் ஐஸ்கிரீம் சாப்பிட்டுட்டு சூப்பராக டான்ஸ்லாம் ஆடிட்டு இருக்கோமே, வா இவர் ரொம்ப வந்துட்டு எங்கே இருக்க மாதிரி வந்துட்டு பண்ணிகிட்ருக்காரு, எனக்குமே ஐஸ்கிரீம் சாப்பிட்ணுன்னு சொன்னதும் நம்ம ஹீரோ நீ வந்து வெயிட் பண்ணி நான் கேட்டுட்டு வரேன் அந்த பர்சன்ட்டுன்னு சொல்லிட்டு அங்கே போகிறான். பிறகு அங்கே பக்கத்தில் வந்துட்டு அவர் வந்து ஐஸ்கிரீம் கொடுக்க ரெடியாக இருக்காராம். பட் நீ வந்து அவரை ஹக் பண்ணணுமான்னு சொன்னதும் ஹீரோயினுக்கு ஹோம் ஆகிட்டாங்க. வேகமாக வந்துட்டு கெட்ட வார்த்தையில் திட்ட போகிறான். ஹீரோ வந்து வாய முடிக்கிறான். ஏய் வாய மூடாது என்னோட தாத்தா அப்படின்னு சொன்னதும் அதை கேட்டு அவள் ஷாக் ஆகிட்டு அப்புறம் ஏன் போய் சொன்னேன்னு சொல்லிட்டு கோவப்படுறா. பிறகு நம்ம ஹீரோயினுக்கு அவர் நிறைய வந்து ஐஸ்கிரீம்லாம் கொடுத்துட்ருக்காரு. இவ்வளோ ஐஸ்கிரீம்லாம் நீ சாப்பிடக்கூடாது, ஒன்றை மட்டும் தான் சாப்பிடணும்னு சொன்னதும் அப்போ அங்கே அவருக்கு கோவம் ஆகிட்டு நீ எப்பயுமே இப்படி தான் தொல்லை பண்ணுவேன், அதனால தான் நான் உன்னை இங்கே சிட்டிக்கு அனுப்பி விட்டுட்டேன், உன் தொல்லை தாங்க முடியலன்னு சொன்னதும் நம்ம ஹீரோயினுமே இவன் எப்பயுமே இப்படி தான் பேசிகிட்டு இருக்கான், எதையுமே நம்மளுக்கு பிடிச்சதை பண்ண விட மாட்டான் அப்படின்ற சொல்லிட்டு அவளுமே கோவப்படுறா. நீ கவலைப்படாதம்மா அப்படின்றத அவர் சொல்லிட்டு இருக்காரு. அப்போ ஹீரோயின் அந்த 2 பேங்கிள்ஸுமே எடுத்து கொடுத்து இந்த 2 பேங்கிள்ஸ் சொல்கிற ஸ்டோரி என்னது அப்படின்ற சொல்லிட்டு கேட்டதும் இந்த 2 பேங்கிள்ஸையுமே நான் இவனோட அம்மாவுக்காக தான் கிஃப்டாக கொடுத்தேன், அவங்க அம்மா வந்துட்டு அவங்க ஃப்ரெண்டு சூசிக்கு வந்துட்டு அதை கிஃப்டாக கொடுத்துட்டாங்க, ஸோ அவங்களோட பொண்ணு தான் நீ அப்படின்றத சொன்னதும் அதை கேட்டுட்டு அவளுக்கு ரொம்ப ஷாக் ஆகிட்டுருக்கு. அப்போ அவங்க யார் அப்படின்ற சொல்லிட்டு கேட்டதுமே அந்த ஆன்ட்டி இருக்காங்க இல்லையா, அவங்க தான் போல் அவங்க நம்ம ஹீரோயினோட அம்மாவே. அவங்க வந்துட்டு ஒரு நேவியை வந்துட்டு ரொம்ப லவ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. பட் வந்துட்டு அவர் அங்கேயே வந்துட்டு ஆக்சிடெண்ட்டில் இறந்து போயிட்டு வாசி, உன்னை வந்து வளர்க்க முடியாமல் அவங்க இந்த மாதிரி வந்துட்டு விட்டுட்டாங்க அப்படின்றத சொல்கிறாங்க. அதை கேட்டுட்டு அவளுக்கு ரொம்ப கவலை ஆயிட்டுருக்கு, உயிரோடு இருந்துட்டு நம்மளை இவ்வளோ நாளாக தனியாக பிரித்து வச்சுருக்காங்களேன்னு சொல்லிட்டு நீ இதை பற்றிலாம் யோசிச்சுட்ருக்க, அதை எல்லாமே நடக்கிறது எல்லாம் நல்லதுக்கு தான், நீ கூடி சீக்கிரம் எனக்கு ஒரு கிராண்ட் சைல்டை வந்து பெற்று கொடுக்கணும், நான் எப்படி தனியாகவே சுற்றிட்டு இருக்க முடியும்னு சொல்லிட்டு கேட்குறாரு. குழந்தைய பற்றி பேசினதுமே 2 பேத்துக்குமே இங்கே ரொம்ப நர்வஸ் ஆகிடுது. தாத்தா நாங்கள் வந்துட்டு 2 பேரும் சுற்றி பார்த்துட்டு வரோம் அப்படின்ற சைட்டு அங்கே போயிட்டுருக்காங்க. அங்கே சில பர்சன்ஸ்லாம் வந்துட்டு ஃபைட் பண்ணிகிட்டு இருக்கதை பார்த்துட்டு யார் இவங்க அப்படின்ட்டு சொன்னது, இவங்களுமே எங்கள் தாத்தா கூட தான் சேர்ந்துருக்காங்க, தாத்தா வந்துட்டு அவருக்கு தெரிந்த ஸ்கில்லெல்லாம் அவங்களுக்கு கற்றுக் கொடுப்பாங்க அப்படின்ற சொல்லிட்டு போயிட்டுருக்காங்க. இப்போ ஹீரோயின் ஸ்லிப்பாகி விழுக போகிறா. அங்கே நம்ம ஹீரோ பிடிச்சிடுறான். அந்த பசங்களுமே அதே மாதிரியே வந்துட்டு கீழே விழுந்துட்டு கிண்டல் பண்ணிகிட்டு இருக்காங்க பிடிக்கிற மாதிரி. லவ்வி டப்பி கப்பலாக இருக்காங்கப்பா அப்படின்ற சொல்லிட்டு கிண்டல் பண்ணுறாங்க. நம்ம ஹீரோ வாய முடுங்க அப்படின்ற சொல்லிட்டு நம்ம ஹீரோயினை வான்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போயிடுறான். பிறகு ஹீரோயினும் அங்கே ரூம்க்கு வர்றாங்க. அப்போ ஹீரோயின் இங்கே ஒரு பெட்டு தான் இருக்குது, நான் வந்து இங்கே தூங்க போகிறேன், நீ கீழே படுத்துக்கோன்னு சொன்னதும் சிங்கிள் பெட் தான் வைப்பாங்க வந்து ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபுக்கு, நான் வந்துட்டு ஏன் கீழே படுக்கணும், நான் கூட தான் படுப்பேன்னு சொல்லிட்டு இருக்கான். அப்போ அங்கே வந்துட்டு எல்லாருமே அங்கே என்ன நடந்துட்டுருக்குன்னு சொல்லிட்டு கேட்டுட்ருக்காங்க. நம்ம ஹீரோ அங்கே பக்கத்தில் க்ளோஸாக வந்ததும் கீழே விழுந்துடுறா, கையில் அடிபட்டு போயிடுது, பார்த்து பண்ண மாட்டியா, எப்படி எனக்கு வந்து பெயின் ஆகிட்டுருக்கு அப்படின்றத அங்கே சொல்லிட்டு இருக்கா. அங்கே சரி நான் மெடிசன் வாங்கிட்டு வரேன்னு சொல்லிட்டு அவன் கதவை ஓப்பன் பண்ணால் எல்லோரும் அங்கே இருக்கிறத பார்த்துட்டு என்ன நடந்துட்டுருக்கு அப்படின்றத சொல்லிட்டு கேட்குறான். தாத்தா அவளுக்கு வந்துட்டு பெயின் ஆகிட்டுருக்குன்னு சொன்னதும் நீ ஒழுங்காக பார்த்து நடந்துக்க வேணாமான்னு சொன்னதுமே ஐயோ தாத்தா நீங்கள் வேறு அவள் வந்து கீழே விழுந்து அடிபட்டுருச்சு கையில், மெடிசன் வேணும்னு சொன்னதுமே இப்போ உடனே நாங்கள் வந்து எடுத்து கொடுத்து விட்றோம் அப்படின்றத சொல்லிட்டு இருக்காங்க. அங்கே மெடிசன்லாம் கொண்டு வந்து கொடுத்ததுமே தாத்தா வந்து உங்களை கூடி சீக்கிரம் ஒரு குழந்தை பெற்றுக்கிற சொன்னாருன்னு சொன்னதுமே நம்ம ஹீரோவுமே அங்கே உள்ளே போய் அவளுக்கு அங்கே பேண்டேஜெல்லாம் போட்டு விடுறான். அவள் ரொம்ப ஹாப்பியாகிட்டு நம்ம ஹீரோவை டச் பண்ணலான்னு பார்க்குறா. பட் இவன் திருப்பினதுமே முகத்தை அவன் வந்து வேகமாக கையெழுத்துக்கிறா, நீ என்ன டச் பண்ணினா நான் ஒன்றும் சொல்ல மாட்டேன் அப்படின்றத சொன்னதுமே
நம்ம ஹீரோயின் அப்படிலாம் ஒன்றும் கிடையாது அப்படின்றத சொன்னதும், தாத்தா சொன்னதை பற்றி நீ என்ன யோசிக்கிற அப்படின்றத கேட்டதும், அதெல்லாம் என்னால் முடியாதுன்னு சொல்லும்போது ஹீரோ அங்கே வேகமாக ஃபோர்ஸ் பண்ணி கிஸ் பண்ண ஆரம்பிச்சிடுறான். 2 பேருமே ஒன்றாவுமே டைம் ஸ்பெண்ட் பண்ணிடுறாங்க. நெக்ஸ்ட் மார்னிங்குமே அங்கே நம்ம ஹீரோ எந்திரிச்சிட்டு ரொம்ப அவட்ட ஹாப்பியாகிட்டு பேசிகிட்டு இருக்கான். நம்ம திரும்ப ட்ரை பண்ணால் தானே குழந்தை வேகமாக பிறக்குன்னு சொல்லிட்டு திரும்பவுமே அங்கே ரொமான்ஸ் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிடுறான். அப்புறம் நாங்கள் வந்துட்டு இப்போ கிளம்புறோம் தாத்தா அப்படின்றத சொன்னதும், சரி போயிட்டு வாங்க, ஆனால் வந்துட்டு கூடிய சீக்கிரம் குழந்தை பெற்று கொடுக்குறதுக்கு வழி பாருங்க அப்படின்றத சொன்னதும், அவங்களுமே அங்கே ரொம்ப ஹாப்பியாகிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. நம்ம ஹீரோயின் எனக்கு காலெல்லாம் பெயின் ஆகிட்டுருக்கு, நான் எப்படி நடப்பேன் அப்படின்றத சொன்னதும், நான் வந்துட்டு உன்னை தூக்கிட்டு போகிறேன்னு சொல்லிட்டு அங்கே வந்துட்டு ஹாப்பியாகிட்டு அங்கே தூக்கிட்டு போயிட்டுருக்காங்க. பிறகு அங்கே நம்ம ஹீரோயின் ஹீரோட்ட என்னால் நம்பவே முடியல, அவங்க வந்துட்டு எப்படி வந்து குழந்தைகிட்ட இந்த மாதிரிலாம் நடந்துக்குவாங்க, இந்த மாதிரிலாம் பண்ணியிருக்காங்களேன்னு சொல்லிட்டு அங்கே ரொம்பவே ஃபீல் பண்ணி போயிட்டுருக்கா. பிறகு நம்ம வந்துட்டு போய் அவங்கள மீட் பண்ணிடலாம், நீ ஒன்றும் கவலைப்படாதன்னு ஹீரோ சொல்கிறான். அங்கே போய் அவங்கள மீட் பண்ணதுமே அப்படிலாம் ஒரு விஷயமே கிடையாது அப்படின்றத அவங்க சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ அங்கே அந்த பேங்கிள்ஸை கொடுத்து இது உங்களோடது தானே, நீங்கள் தானே என்னோட அம்மான்னு சொல்லிட்டு கேட்டதும், அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, இது என்னோடதெல்லாம் கிடையாது, நீ ஒன்றும் என்னோட பிள்ளை கிடையாதுன்னு சொல்லிட்டு அவங்க வந்துட்டு இன்னுமே ரொம்ப திமிரா ரூடாகவே பேசிகிட்டு இருக்காங்க. ஹீரோயின் நீங்களாம் அம்மாவை இருக்கவே தகுதி கிடையாதுன்னு சொல்லிட்டு அங்கே கோவப்பட்டு சண்டை போட்டுட்டு இருக்கும்போது அங்கே ஷெங் வந்துடுறான். உடனே அந்த லேடி ப்ளீஸ் நீ வந்துட்டு அவன் முன்னாடி ஏதாச்சும் காட்டி கொடுத்துறாத, அவங்க அங்கிள்கிட்ட சொல்லிடுவான், எனக்கு பிரச்சனையாயிடும் அப்படின்றத சொன்னதும், அப்போ அவங்களுமே வந்துட்டு கண்டுக்காத மாதிரி இல்லை நாங்கள் சும்மா தான் பேச வந்தோம், நம்ம இப்போ கிளம்பலான்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பும்போது அப்போ அவன் வந்து என்ன நடந்துட்டுருக்குன்னு சொல்லிட்டு அங்கே வந்து யோசிச்சுட்ருக்கான். பிறகு இந்த பேங்கிள்ஸ் எப்படி இங்கே இருக்குது அப்படின்றத கேட்டதும், ஐயோ இது ஃபூஜனோடது, அவங்க வந்தப்போ வந்து மறந்து வச்சுட்டு போயிட்டாங்க, நான் கொடுத்துட்றேன் அப்படின்றத சொல்கிறாங்க. பிறகு அங்கே அந்த இங்கிட்ட கால் பண்ணி உனக்கு ஃபூஜன் வேணும்ல, ஸோ வந்துட்டு நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன், நான் சொல்கிறத நீ கேளுன்னு சொல்லிட்டு அவ கூட சேர்ந்து அங்கே டீல் போடுறாங்க. பிறகு நம்ம ஹீரோயின் அங்கே ரொம்ப ட்ரிங்க்ஸ் பண்ணிகிட்டு இருக்கா, ரொம்ப ஃபீல் பண்ணுறா, அவங்க அம்மாவாக இருக்கவே தகுதி கிடையாது, எப்படி வந்து குழந்தைய வளர்க்க வச்சுருக்காங்க, எனக்கு யாருமே இந்த உலகத்தில் இல்லைன்னு சொன்னதும், ஏன் நீ இப்படி பேசிகிட்டு இருக்க, நான் தான் உனக்கு இருக்கேன்ல, கண்டிப்பாக நான் உன்னை யாருக்காக எப்பயுமே விட்டு கொடுக்க மாட்டேன் அப்படின்றத சொல்கிறான். நெக்ஸ்ட் மார்னிங் தூங்கி எழுந்திரிக்கும் போது நம்ம ஹீரோ அவ்வளோவே அங்கே பார்த்துட்ருக்கான். என்னாச்சுன்னு கேட்டதுமே, நைட் என்ன தூங்கினியா நல்லா நிம்மதியா, நீ எதை பற்றி ஃபீல் பண்ணக்கூடாது, நான் எப்பயுமே உன்கிட்ட வந்துட்டு நல்லபடியாக நடந்துக்குவேன், நான் இருக்கேன் உனக்காக அப்படின்ற சொல்லிட்டு 2 பேருமே அங்கே ரொம்ப ஹாப்பியாகிட்டு இருக்காங்க. திரும்ப நம்ம ஹீரோ அப்படின்னா நம்ம ரொமான்ஸ் பண்ணலாமான்னு சொல்லிட்டு அங்கே ரொமான்ஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுறான். ஹீரோயின் அங்கே பின்னாடி வந்து ஹக் பண்ணதும், நீ தேவையில்லாமல் எனக்கு வந்துட்டு இப்படிலாம் தொல்லை கொடுக்கக்கூடாது, எனக்கு வயிறு பெயின் ஆகிட்டு இருக்குன்னு சொன்னதும், ஏன் வயிறு வலிக்குதுன்னு சொல்லிட்டு கேட்குறான். பண்ணுறதெல்லாம் பண்ணிவிட்டு இப்படியா பேசிகிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு கோவப்படுறா. அப்போ அவங்க அம்மா வந்து கால் பண்ணிவிட்டு மீட் பண்ண வர சொல்கிறாங்க. பிறகு நம்ம ஹீரோயினை மீட் பண்ணிவிட்டு நான் உண்மையை ஒத்துக்கிறேன், நீ தான் என்னோட பொண்ணு, ஆனால் நீ வந்துட்டு இந்த கார்டை வச்சுக்கோ, காசு எவ்வளோ வேணாலும் எடுத்துக்கோ, இந்த விஷயத்தை பற்றி வெளியே சொல்லக்கூடாதுன்னு சொன்னதும் அங்கே அவளுக்கு கோவமாயிடுச்சுக்கு, உங்களுக்குலாம் தகுதியே கிடையாது அம்மான்னு சொல்கிறதுக்கு கூடன்னு சொன்னதும், நான் என்ன பண்ண முடியும், உங்கள் அப்பா வந்து இறந்து போயிட்டாரு, நான் ரொம்ப சின்ன பொண்ணு, என்னால் பேபியை வந்துட்டு ஏன் வளர்க்க முடியாது, அதனால தான் இந்த பேங்கிள்ஸையுமே அங்கே கழட்டி வச்சுட்டு வந்தேன், யாராச்சும் காசுக்காக வச்சுட்டு உன்னை வளர்க்கட்டும்னு சொல்லிட்டு அப்படின்றத செய்கிறாங்க. அந்த விஷயத்தெல்லாம் கேட்டுட்டு ஹீரோயினுக்கு அவ்வளோ கஷ்டமாயிட்டுருக்கு, ஏன்னா அம்மா இருந்துமே ஒரு அனாதை குழந்தையாக வளர்ந்துருக்குமே அப்படின்றத சொல்லிட்டு காடை கொடுத்து நம்ம ஹீரோட்ட அங்கே ரூமில் வந்துட்டு அந்த பேங்கிள்ஸை நான் மறந்து வச்சுட்டு வந்துட்டு நீங்கள் போய் ஃபஸ்ட்டு எடுத்துகிட்டு வந்துடுங்கன்னு சொன்னதும் அங்கே நம்ம ஹீரோயினுக்கு டவுட் ஆகிட்டுருக்கு, ஏதாச்சும் இந்த லேடி வேலை பண்ணி வச்சுருப்பாங்களோ என்னமோன்னு சொல்லிட்டு, இல்லை நாங்கள் வந்துட்டு பேசி முடிச்சுட்டு மொத்தமாக 2 பேர் போய் எடுத்துக்கிறோம் அப்படின்றத சொன்னதும், ஏன் நீங்கள் போய் எடுத்துகிட்டு வர மாட்டீங்களான்னு சொல்லிட்டு அங்கே கேட்டுட்ருக்காங்க. அப்போ ஹீரோயின் எனக்கு என்னமோ டவுட்டாக தான் இருக்குது, நீ வந்துட்டு பேசாமல் அங்கே உள்ளே போனதுமே ரெக்கார்டர் ஆன் பண்ணிடு, நம்மளுக்கு வந்துட்டு ஏதாச்சும் விஷயங்கள் இருந்தால் எவிடன்ஸாக இருக்கட்டும் அப்படின்றத சொன்னதும் அங்கே அவனுமே ஓகேன்னு சொல்லிட்டு போகிறான். அங்கே உள்ளே போனதுமே பார்த்தா அங்கே அந்த வந்துடுறா. அவளங்க பார்த்ததுமே புரிஞ்சுக்குது, அப்போ அந்த ஆன்ட்டியோட வேலை தானே, இப்போ எல்லாமே ஓ வேலை தானே, அவங்க கூட சேர்ந்து பிளான் பண்ணியிருக்கியான்னு சொன்னதும், ஆமாம் நான் அவங்கள ரொம்ப லவ் பண்ணிகிட்ருக்கேன்னு சொல்லிட்டு அவங்க கூட வந்துட்டு ஒன்றா இருக்கிறத பற்றி பேசினதுமே, உனக்குலாம் அசிங்கமா இல்லையா, நான் ஒன்றும் உன்னை லவ்வெல்லாம் பண்ணதுன்னு கேட்டதும், நீங்கள் என்ன அவளுக்காக வந்துட்டு என்ன வேணான்னு சொல்லிட்டு இருக்கீங்களான்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினை பற்றி ரொம்ப சீப்பாக பேசுகிறா. நான் வந்து அவளுக்காக வேணான்னு சொல்லின்னு உன்ட்ட சொன்னேன், நான் உன்னை நான் லவ் பண்ணலை, அதுவாசி நீ எனக்கு வேணாம் அப்படின்ற சொன்னதும், நீங்கள் இப்படி என்னை விட்டுட்டு போனீங்கன்னா நான் உங்களை அசிங்கப்படுத்தாமல் விட மாட்டேன்னு சொல்லிட்டு அங்கே வந்துட்டு தலையெல்லாம் கலைச்சி விட்டுட்டு, ஐயோ இந்த ஆள் வந்துட்டு என்கிட்ட மிஸ்பிஹேவ் பண்ணுறாரேன்னு சொல்லிட்டு அங்கே வந்து சீன் போட்டதுமே அங்கே கேமராஸ் எல்லாமே வந்துடுறாங்க, கொஸ்டின் கேட்க ஆரம்பிச்சிடுறாங்க ரிப்போர்ட்டர்ஸ் எல்லாம். அப்போ அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோயினும் அந்த ஆன்ட்டியுமே வந்துடுறாங்க. இப்போ வாயை மூடிட்டு பேசாமல் இருந்துக்கோ, இல்லைன்னு வச்சுக்கோமோ இதை விட வந்துட்டு பெரிய அசிங்கமாக போயிடும் அப்படின்ற சொல்லிட்டு மிரட்டினதும், ஒன்றை மாதிரி லேடியெல்லாம் அம்மான்னு சொல்லிக்கிறதுக்கு எனக்கு தான் அசிங்கம், ஸோ வந்துட்டு நான் இந்த விஷயத்தை எனக்கு தெரிஞ்ச
தெரிஞ்சாலும் வெளியெல்லாம் சொல்ல மாட்டேன் அப்படின்றத சொல்லிட்டு போகிறா. அதுக்கப்புறம் அங்கே மீடியாஸ் நம்ம ஹீரோயின்ட்ட அங்கே கொஸ்டின் கேட்டதுமே ஹீரோயின் கோவப்பட்ட அவளுங்க கன்னத்தில் அரைஞ்சு விடுறா. பண்ணது தப்பு உன்னோட ஹஸ்பண்ட், ஆனால் நீ என்ன அடிப்பியான்னு சொல்லிட்டு கேட்டதும் நீ வந்துட்டு என்ன கேவலமான வேலை பண்ணன்னு எனக்கு நல்லா தெரியும். 2 மினிட்ஸ்க்கு முன்னாடி தான் அவர் இங்கே வந்தார். 2 மினிட்ஸில் அவர் வந்து உன்ட்ட தப்பாக நடந்துட்டாரா? அப்போ அதுக்குள்ளே இந்த முன்னாடியே நீ ரூமில் இருந்திருக்கு அப்படின்ற சொன்னதும் அப்படிலாம் கிடையாது, அந்த 2 மினிட்ஸில் தான் அவன் வந்து என்கிட்ட தப்பாக நடந்தான்னு சொன்னதுமே ஹீரோயினுக்கு அங்கே ரொம்ப கோவமாயிட்டுருக்கு. சரிங்க ரெக்கார்டை காமிங்க அப்படின்ற சொன்னதுமே அவன் ரெக்கார்ட் பண்ணியிருப்பான் போல். இவள் பேசின அசிங்கத்தெல்லாம் அங்கே காமிச்சதுமே அப்போ அங்கே மீடியாஸ் எல்லாமே உங்களுக்குலாம் அசிங்கம் இல்லையான்னு சொல்லிட்டு அவங்ககிட்ட அங்கே கொஸ்டின் கேட்க ஆரம்பிச்சிடுறாங்க. அவங்க அம்மா வந்து வேமா அங்கே இங்கே கூட்டிகிட்டு போயிடுறாங்க நம்ம ஹீரோயின். அதுக்கப்புறம் அங்கே வீட்டுக்கு வந்தவங்க ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கா. இந்த மாதிரி லேடியெலாம் அம்மான்னு சொல்லிக்கிறதுக்கு எனக்கு வந்துட்டு விருப்பமே கிடையாது, எனக்கு நீங்கள் இருக்கீங்க போதுன்னு சொல்லிட்டு அதை கேட்டுட்டு நம்ம ஹீரோக்குமே இங்கே ரொம்ப ஹாப்பி ஆகிட்டுருக்கு. அப்போ அங்கே தாத்தா கால் பண்ணுறாரு, நான் ஷெங்கோட சேர்ந்து இங்கே வந்திருக்கேன், நான் பார்க்கு போக போகிறேன் அப்படின்றத சொல்கிறாரு. அதை கேட்டுட்டு அவன் நீங்கள் என்ன சொல்லிட்டுருக்கீங்க, பார்க்கு ஏன் போகிறீங்கன்னு சொன்னதுமே நான் என்ஜாய் பண்ண போகிறேன்னு அவர் சொல்கிறாரு. அப்போ அங்கே 2 பேருமே ஹாப்பி ஆகிட்டுருக்காங்க. பிறகு நம்ம ஹீரோயின்ட்ட அங்கே நம்ம ஹீரோ நம்ம வந்துட்டு பேபி பெற்றுக்கிறத பற்றி ஏன் யோசிக்கக்கூடாது, தாத்தா வேற இங்கே வந்திருக்காரு, அவர் குழந்தை பெற்று கொடுக்க சொன்னார்லன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின்ட்ட அங்கே வந்து கிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுறான். அப்போ அங்கே தாத்தாவும் ஷெங்குமே வந்துடுறாங்க. இங்கே பாரு என்ன நடந்திருக்குன்னு சொல்லும்போது நம்ம ஹீரோ வேமா எழுந்திரிச்சிடுறான். ஐயோ நாங்கள் வந்து டிஸ்டர்ப் பண்ணிட்டோமா, நீங்கள் கண்டினியூ பண்ணுங்க அப்படின்ட்டு சொன்னதும் நீங்கள் ஏன் வந்துட்டு இவ்வளோ ட்ரிங்க்ஸ் பண்ணியிருக்கீங்கன்னு சொல்லிட்டு கேட்டுட்டு அங்கே உள்ளே கூட்டிகிட்டு போயிட்டுருக்காங்க. அப்போ அங்கே தாத்தா வந்து சரி நீங்கள் வந்து கிளம்புங்க, நான் நல்லா தான் இருக்கேன், நான் தூங்க போகிறேன் அப்படின்றது சொன்னதுமே அப்போ அவங்களுமே ஓகேங்க தாத்தா நீங்கள் தூங்குங்கன்னு சொல்லிட்டு அங்கே வந்துட்டு போயிடுறாங்க. நம்ம ஹீரோயின் கூட அவன் வந்து ரொமான்ஸ் பண்ண ஆரம்பிச்சிடுறான். நான் வந்துட்டு இப்போ வரைக்கும் உன்னை ரொம்ப லைக் பண்ணுறேன் லவ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு, ஆனால் நீ ஒரு டைம் ஆச்சு சொல்லியிருக்கேன்னு கேட்டதுமே ஹீரோயின் கிஸ் பண்ணிட்டு நானுமே உன்னை ரொம்ப லவ் பண்ணிட்டுருக்கேன்னு சொன்னதும் அங்கே ரொம்ப ஹாப்பி ஆகிட்டு அவன் உள்ளே தூக்கிட்டு போயிட்டுருக்கான். நெக்ஸ்ட் டே நம்ம ஹீரோவும் சாப்பிட்டுட்டு இருக்கும்போது அங்கே வாயெல்லாமே வந்துட்டு திரும்ப அவள் அழுக்காக்கி வச்சுடுறா. ஹாப்பி ஆகிட்டு அங்கே வந்து ஃப்ளட் பண்ணிவிட்டு அவட்ட பேசிட்டு தொடச்சி விட்டுட்டுருக்கான். அப்போ அங்கே தாத்தா வந்துடுறாரு. ரொம்ப ஹாப்பியாக இருக்கீங்களா, எனக்கு அதே சந்தோஷம் அப்படின்றத சொல்கிறாங்க. சூசி வந்து வெளிநாட்டுக்கு போகிறாலாம் அப்படின்றத சொன்னதுமே அதை கேட்டுட்டு நம்ம ஹீரோயின் அவங்க எங்கே வேணாலும் போகட்டும் தாத்தா, நீங்கள் இருக்கீங்களே எனக்கு அது போதும் அப்படின்றத சொன்னதுமே அதை கேட்டுட்டு அவருக்கு ரொம்ப ஹாப்பி ஆகிட்டுருக்கு. நீ இப்படியே வந்துட்டு நல்லபடியாக வாழணும், எனக்கு அதே போதுமா அப்படின்றத சொல்கிறாரு. கூடி சீக்கிரம் குழந்தை பெற்று கொடுத்துடணும் அப்படின்றத சொல்லிட்டு இருக்காரு. நான் வந்துட்டு கிளம்ப போகிறேன் வீட்டுக்கு அப்படின்றத சொல்லிட்டு போகிறாரு. நம்ம ஹீரோயினுமே அதுக்கப்புறம் நம்ம வெளியே போயிட்டு ஹாப்பியாக என்ஜாய் பண்ணலான்னு சொல்லிட்டு அங்கே போயிட்டு நம்ம ஹீரோ அவளுக்காக சூப்பராக ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்ருக்கான். பட் பாரு ரொம்ப அசிங்கமாக இருக்குன்னு சொல்லிட்டு காமிச்சதுமே ஹீரோயின் டென்ஷன் ஆகிட்டு அங்கே அடிச்சிட்ருக்கா. அப்போ அங்கே நம்ம ஹீரோ வந்து அவளுக்காக ப்ரப்போஸ் பண்ணுறான். நிறைய ஆளுங்களாமே வந்துட்டு அங்கே கிளாப் பண்ணிகிட்ருக்காங்க. நான் வந்துட்டு உன்னை ரொம்ப லவ் பண்ணிகிட்ருக்கேன், முறைப்படி நான் மேரேஜ் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் வந்துட்டு அவன் ப்ரப்போஸ் பண்ணதுமே அவளுக்குமே ரொம்ப ஹாப்பி ஆகிட்டு எமோஷனல் ஆகுது. அப்போ அங்கே நம்ம ஹீரோயின் நானுமே உங்களை ரொம்ப லவ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு 2 பேருமே அங்கே வந்துட்டு ப்ரப்போஸ் பண்ணி மேரேஜ் பண்ணிக்க ஒத்துக்கிறாங்க. பிறகு வீட்டில் எல்லாருமே ரொம்ப டென்ஷனோடவே இருக்காங்க. என்னாச்சு இன்னும் அவளை ஆளவே காணமே, நம்ம எப்போ வந்து மேரேஜ் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு, ஏன்னா ஒரு வேளை ஓடி போயிட்டாலான்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. வெட்டிங் டே இன்னைக்கு ஓடுறதே அவளுக்கு வேலையாக போச்சுன்னு சொல்கிறாங்க. ஆனால் அவங்க அம்மாவை தான் அவள் மீட் பண்ண வந்திருக்கா. அவங்க அந்த ப்ரேஸ்லெட்டை கொடுத்துட்டு இது உனக்கு தான் சொந்தமானது, நான் வந்துட்டு நிறைய தப்பு பண்ணிட்டேன், என்னை மன்னிச்சிருமா, நான் வந்துட்டு அப்ராடுக்கு போக போகிறேன்னு சொல்லிட்டு போகிறாங்க. நம்ம ஹீரோயின் உள்ளே வந்ததும் என்னை விட்டுட்டு ஓடி போகலான்னு சொல்லிட்டு பார்க்குறியா அப்படின்ற சொன்னதும் அப்படிலாம் ஒன்றும் கிடையாதுன்னு அவள் சொல்கிறா. திரும்ப அங்கே வந்துட்டு கால் வந்துடுது ஃபேக்காக வந்து ஆக்ட் பண்ணுறதுக்கு. இல்லை நான் இப்போல்லாம் பண்ண போகிறது கிடையாது அந்த மாதிரி, நான் என்னோட ஹஸ்பண்ட் கூட ஹாப்பியாக இருக்கணும்னு ஆசைப்பட்றேன் அப்படின்றத அவள் சொல்லிட்டுருக்கா. அதை கேட்டுட்டு அவனுக்குமே ரொம்ப ஹாப்பி ஆகிட்டு 2 பேருமே அங்கே கிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த சீரீஸுமே கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்ச கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை கைஸ்.